தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வாழ்நாள் வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு உங்களை காத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. தெய்வீக சுகம், இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் ஜெபத்தோடு ஆராயும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன் ஒரு முக்கியமான தலைப்பு என்று சொன்னால், முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றிலும் சாத்தான் நுழைந்து அதற்கு போலிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார், டூப்ளிகேட். ஆகவே இந்த தலைப்பை தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக நன்றாக அறிந்து கொள்ள வேண்டுவது மிகவும் அவசியம். ஆகவே இதை நாம் ஜெபத்தோட தியானம் செலுத்துவதற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே வைக்கிறோம். உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே நீர் பேசும் ஆண்டவரே. இந்த முக்கியமான காரியங்களை குறித்து எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் கலக்கமடையாதபடி நிச்சயமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அசைவாடி தகப்பனே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய இதயத்தை நீர் திறக்க வேண்டும் என்றும் எங்களோடு நீர் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை 3 யோவான் 2வது வசனம், அதில் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்? எல்லாவற்றிலும் சுகமாக. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம். உலகத்தை படைத்த போது மனிதர்கள் சுகமாக என்றைக்கும் வாழ வேண்டும் என்று எண்ணித்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் மக்களை படைத்தார். ஆனாலும் பாவம் இந்த உலகத்தில் வந்தபோது மரணத்தை கொண்டு வந்தது. அந்த மரணத்தை சீக்கிரமாக மக்களுக்கு வரத்தக்கதாக அநேக விதமான பலவீனங்களும் அநேக விதமான பிணிகளும் உலகத்தில் உண்டாயின. சாத்தான் இந்த பலவீனங்களையும் இந்த பிணிகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான் என்பதை திருமறை நமக்கு விசேஷ விதமாக பேசுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் இன்றைக்கு காணப்படுகிற பலவீனங்களும் சுகவீனங்களும் பற்பல விதமான வியாதிகளும் தம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு எப்படி வருகிறது என்று நாம் பார்த்தோமானால், கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் பல சட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகாய மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கேற்ற சட்டங்கள் இருக்கின்றன. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அநேக விதமான சட்டங்களை அங்கே வைத்திருக்கிறார். அதே போலவே மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பிசிக்கல் லாஸ், அநேக சட்டங்களை ஆண்டவர் அங்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த சட்டங்களை நாம் மீறும்போது வியாதி நமக்கு வருகிறது. அந்த சட்டங்களை மீறும்போது வேண்டுமென்று நாம் மீறினாலும் சரி, அல்லது தெரியாத விதமாக நாம் மீறினாலும் சரி, எப்படியும் தேவனுடைய சட்டத்தை நாம் மீறும்போது நமக்கு பலவீனங்களும் சுகவீனங்களும் ஏற்படுகின்றன. இந்த கரண்ட் என்று, இந்த மின்சாரம் என்பதை அறியாமல் யாராவது ஒருவர் கையை அந்த சுவிட்ச் போர்டிலே அல்லது எதிலாவது வைத்து விட்டால் அங்கு ஷாக் அடிக்கிறது. எனக்கு ஷாக் அடிக்கும் என்று தெரியாதே என்றாலும் கூட அது நிச்சயமாக ஷாக் அடிக்கத்தான் செய்யும். இறைவன் இந்த உலகத்தை அன்றைக்கு நான் சொன்னது போல ஆளுகிறார். எப்படி? சட்டத்தின் மூலமாக. The Lord rules. The law rules. அப்படியானால் சட்டங்களின் மூலமாக இந்த உலகங்களை ஆளுகிறார். அதே போல நம்முடைய சுகம் என்னும் அந்த விசேஷமான காரியத்தை
ஆண்டவர் அநேக விதமான சட்டங்களை வைத்திருக்கிறார். மழை பெய்கிறது, அந்த மழையிலே நனையக்கூடாது. இல்லை அதிகமாக நனைந்து விட்டால் நமக்கு குளிர் வருகிறது, காய்ச்சல் வருகிறது. நாம் அறிந்த ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சட்டங்களை நாம் மீறும்போது நிச்சயமாகவே நமக்கு என்ன வருகிறது என்றால் இந்த விதமான வியாதிகளும் பலவீனங்களும் அங்கே வருகிறது. கலாத்தியர் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு உண்மையை நமக்கு சொல்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இட் இஸ் அ பிசிக்கல் லா. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அறுக்கும்போது எப்படி? ஒன்றாக விதை போட்டால் 100ஆக விளையும். ஆகவே அறுவடை நாம் விதைத்ததை விட 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கு. எதை விதைக்கிறானோ, தேவனுடைய சட்டங்களுக்கும் இந்த உலக பிரகாரமான சட்டங்களுக்கும் நம்முடைய உடலை பற்றின சட்டங்களுக்கும் நாம் உண்மையாகவே கீழ்ப்படிந்து நடப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு சுகம் வரும், பலம் வரும். அந்த சட்டங்களை நாம் மீறி நடப்போமானால் வியாதிகளும் பலவீனங்களும் நம்முடைய ஜீவியத்திலே வருகின்றன. ஆகவே தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆண்டவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தால் நல்ல சுகம், பலம் நமக்கு கிடைக்கும், ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய சட்டத்தை அசட்டை பண்ணி அந்த சட்டங்களை நாம் மீறி நடக்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு நிச்சயமான நோய் வியாதிகள் வரும். உதாரணமாக, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாகி நமக்கு பாதி நேரத்தை தூங்குவதற்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை காலை முழுவதும் பகல் முழுவதும் நாம் வேலை செய்து இருந்தாலும் அந்த மனிதன் இரவிலே நன்கு தூங்க வேண்டும். பெரியவர்கள் 8 மணி நேரம், சிறியவர்கள் 10 மணி நேரம், குழந்தைகள் 16 மணி நேரம் என்று அங்கே கணக்கிட்டிருக்கிறார்கள். அவ்வளவாக நாம் தூங்க வேண்டும். நன்றாக தூங்கவில்லை என்றால் நம்முடைய உடல் பலவீனப்பட்டு போகிறது. இது ஒரு சட்டம், சரீர பிரகாரமான அந்த சட்டம். ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், மனிதனுக்கு ஒரு நாளில் சில மணி நேரங்களை தூங்குவதற்கு என்று மாத்திரம் அவர் ஒதுக்கவில்லை. அப்படி தூங்கும்போது நம்முடைய அவயவங்கள் பலப்படுகின்றன. அங்கு நம்முடைய அவயவங்கள் அங்கு தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொள்கின்றன. அடுத்த நாள் நாம் எழும்பும்போது பலத்தோடு சுகத்தோடு நம்முடைய வேலை செய்வதற்கு அந்த தூக்கம் அவசியம். ஒவ்வொரு நாளும் அநேக மணி நேரங்கள் தூங்குவதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் 7 நாளில் ஒரு நாளை சரீர பிரகாரமான ஒரு ரெஸ்ட், ஒரு ஓய்வாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 7 நாளில் ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் வேலை செய்யாமல் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது இந்த மருத்துவர்கள் இன்றைக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்து இது மிகவும் மிகவும் மக்களுக்கு வேண்டிய ஒரு காரியம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். யூதர்களை பற்றி நேற்று நான் பேசினேன். அந்த யூதர்கள் பரிசுத்த ஓய்வு நாளை உண்மையாக ஆசிரிக்கிறவர்கள். அதை ஆவலோடும் ஆர்வத்தோடும் பக்தியோடும் ஆசிரிக்கிறவர்கள். அந்த யூத ஜாதியையும் மற்ற மக்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு சோதனை நடத்தினார்கள். பல்வேறு இடங்களிலே, கலிபோர்னியா, டெக்சஸ், மெக்சிகன், இப்படி அநேக மாகாணங்களிலே யூதர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் அந்த யூத ஜனங்களுடைய சராசரி வயதையும் அமெரிக்காவின் மற்ற இடங்களில் உள்ள சராசரி வயதையும் அவர்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது அந்த யூதர்கள் 20 முதல் அதிகமான வருஷங்கள் மற்ற மக்களை விட அதிகமாக வாழ்ந்தார்கள் என்று கண்டுபிடித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் மருத்துவர்கள் அதை பற்றி மற்ற ஆவரேஜ் மக்களுடைய அந்த சராசரி வயதை விட யூதர்கள் வாழ்கின்ற அந்த சராசரி வயது ஏறக்குறைய 15லிருந்து 20 வரைக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் மற்ற மக்களை விட 15 வயதிலிருந்து 20 வயது வரைக்கும் மற்ற மக்களை விட அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறது 2. விசேஷமாக அவர்கள் அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளை தங்களுடைய சரீரத்துக்கு ஓய்வாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள்.
இரண்டாவது, அவர்கள் மாமிச உணவை விட்டுவிட்டு வெஜிடேரியன் அந்த உணவை சாப்பிடுகிறார்கள். அதில் விசேஷமாக அவர் கண்டுபிடித்தது சரீர ஓய்வு, அந்த 7ஆம் நாள் ஓய்வு. ஆகவேதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஓய்வு ஆண்டவரோடு உரையாடுவதற்கு மட்டுமல்ல, அந்த ஓய்வு நம்முடைய சரீரத்துக்கும் மிகவும் அவசியம் என்பதை இந்த உடம்பை உண்டாக்கின ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் அந்த கற்பனை அவர் வைத்திருக்கிறார். இந்த விதமாக பார்ப்போமானால் நம்முடைய அந்த சரீர சம்பந்தமான இப்படி கட்டளைகளை நாம் மீறும் போது அந்த வியாதிகள் நமக்கு அங்கே வருகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது இந்த வியாதிகள் எதனாலே வருகிறது என்று சொன்னார், நம்முடைய பிதாக்கள் ஒருவேளை பல வியாதிகளிலே சிக்குண்டு இருந்தால் பிள்ளைகளுக்கு அந்த வியாதிகள் வருகிறது. த லா ஆஃப் ஹெரிடிட்ரி என்றது ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். பிதாக்களுடைய திருமறை என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போமானால், யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அப்படியானால் இந்த பிதாக்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற வியாதிகள், உதாரணமாக ஆஸ்துமா பெற்றோர்களுக்கு இருந்தால் அது பிள்ளைகளுக்கு அது வரும். ஆஸ்துமா, நான் இந்த ஊழியத்தை செய்து துவங்கி அநேக வருஷ காலமாக இந்த ஊழியத்தை வருஷத்திலே 3 கூட்டங்கள் இந்த விதமாக நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒவ்வொரு கூட்டமும் 90 நாள் அல்லது 100 நாள் நடக்கும். பின்பு அதை தொடர்ந்து 1 மாதம் நடத்துவேன். எப்பொழுதும் மைக்கில் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆகவே எனக்கு ஆஸ்துமா வியாதி வந்தது. நான் இப்பொழுது இங்கே பேசும்போது இந்த கரண்ட் அப்படியே வாயில் மூலமாக இழுக்கிறது, இருதயத்திலே அப்படியே ஒரு உஷ்ணம் உண்டாகிறது, வறண்டு போகிறது. ஆகவே டாக்டர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், மைக்கிலே பேசுகிறதை விட்டு விடுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆஸ்துமா வியாதி குணமாகிவிடும் என்று சொன்னார்கள். இந்த ஊழியத்துக்காகத்தானே நான் வந்தேனா. ஆகவே ஆண்டவருடைய அந்த காலம் இருக்க வரைக்கும், எனக்கு கொடுக்கிற காலம் வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். என்னுடைய சுகத்தை நான் பெரிதாக கருதவில்லை. எனக்கு இந்த ஆஸ்துமா வியாதி உண்டான போது எனக்கு 3 குழந்தைகள், 2 பெண்கள், மூத்த பெண்கள் 2 பேர், கடைசியாக ஒரு பையன். என்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்கும் இந்த ஆஸ்துமா வியாதி இல்லை, அவர்கள் நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஆஸ்துமா வியாதி வந்த பிற்பாடு எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு இந்த ஆஸ்துமா வியாதியினுடைய அந்த அறிகுறிகள் இருக்கின்றன. அது அவனை தொந்தரப்படுத்தாதபடி நாங்கள் கவனமாக அவனுக்கு மருத்துவம் முறையிலே சிகிச்சை செய்து கொண்டு வருகிறோம். ஆஸ்துமா நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு வியாதி. டிபி, டியூபர்குலோசிஸ், அதுவும் பெற்றோர்களிடத்தில் இருந்து விடி, வெனீரியல் டிசீஸ் என்று சொல்லப்பட்ட வியாதிகள். அப்புறம் ஹார்ட் டிசீஸ், இருதய வியாதி தகப்பனாருக்கு இருக்குமானால், பெற்றோர்களுக்கு இருக்குமானால் பிள்ளைகளுக்கு அது வந்து விடுகிறது. டயபெட்டிஸ், இப்படிப்பட்ட அநேக வியாதிகள் பெற்றோர்களிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வருகின்றன. இது நாம் தவிர்க்க முடியாது. பெற்றோர்களுடைய சொத்து பிள்ளைகளுக்கு வருகிறது, பெற்றோர்களுடைய வீடு பிள்ளைகளுக்கு வருகிறது, பெற்றோருடைய செல்வம் பிள்ளைகளுக்கு வருகிறது, அதே போல பெற்றோருடைய வியாதியும் பிள்ளைகளுக்கு வருகிறது. இந்த ஹெரிடிட்ரி. ஆகவேதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு தகப்பன் சிகரெட் குடித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் சுலபமாக அந்த சிகரெட்டை குடிக்க பழகி விடுவார்கள். அந்த சிகரெட்டை குடிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சக்தி இல்லாமல் போய்விடும். இலகுவாக அந்த சிகரெட்டை அவர்கள் குடிக்க பழகுவார்கள். அப்ப பெற்றோர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் பிள்ளைகள் மிக எளிதிலே கற்றுக்கொள்வார்கள். அந்த பிள்ளைகளுடைய ரத்தத்திலேயே அந்த சிகரெட்டுக்கான ஒரு காரியம் இருக்கும். சரி, பெற்றோர்கள் இன்றைக்கு மது குடிக்கிறார்கள், மதுபானம் குடிக்கிறார்கள். அப்பொழுது பிள்ளைகளுக்கு அந்த இச்சை இரத்தத்திலேயே இருக்கிறது.
சீக்கிரமாக சுலபமாக அவர்கள் மதுபானத்தை என்ன செய்வார்கள் என்றால் குடிப்பார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எதை குடிப்பது, எப்படி நடப்பது, எப்படி வாழ்வது என்பதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில பெற்றோர்களுக்கு வருகிற பயங்கரமான வியாதிகள் இருக்குமானால் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைகளை பெறக்கூடாது. அப்படி பிள்ளைகளை பெற்றால் அந்த பயங்கரமான வியாதிகளும் அவர்களுக்கு வந்து விடுகிறது. ஆகவே த லா ஆஃப் ஹெரிடிட்ரி, அது தமிழில் என்ன சொல்றதுன்னு தெரியல, அது நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நாம் சுதந்திரத்துக் கொள்கிற அநேக காரியங்களிலே அந்த வியாதிகளும் ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் வாழ்கிற இடத்தினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நாம் வாழ்கிற மக்களை பொறுத்த மக்களுடைய காரியங்கள், இவைகளிலிருந்து நமக்கு வியாதிகள் வருகிறது. உதாரணமாக காலரா நம்முடைய ஊரில் வந்து விட்டால் அது நம்மை தொத்திக் கொள்கிறது. டைபாய்டு, ஃப்ளூ ஜுரம், இப்படிப்பட்ட அநேக விதமான தொத்து வியாதிகள் வரும்போது அதை நாமும் அதை நமக்கும் அது வந்து விடுகிறது. ஒருவேளை பக்கத்து வீட்டில் மாமா, அத்தை அல்லது இப்படிப்பட்டவர்கள் அல்லது நாம் அதிகமாக பழகிற பிள்ளைகளுக்கு சில வியாதிகள் இருந்தால் அந்த வியாதி தொற்று நோயாக நம்மை ஒட்டி கொள்கிறது. ஆகவே இதுவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த விதமான தொற்று வியாதிகள், குஷ்டரோகம் போன்ற தொற்று வியாதிகள் யாருக்கு வந்தாலும் சரி, தகவலுக்கு வந்தாலும் சரி, மகனுக்கு வந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பாவுக்கு வந்து விட்டது, அப்பாவை வெளியே எப்படி போக சொல்வது என்று குடும்பத்திலேயே அப்பாவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தொத்து நோயோடு அது பிள்ளைகளுக்கு வரத்தான் செய்யும், பேர குழந்தைகளுக்கு வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள், கடவுள் கண்டிப்பாக கட்டளையிட்டார், யாருக்கு இந்த விதமான தொத்து நோய்கள் வந்தாலும் அவர்களை பாளையத்திற்கு புறம்பே வைக்க வேண்டும் என்று சொன்னார். இதை பற்றி நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இல்லை. என்றாலும் அது ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்பதை நமக்கு வியாதி வருவதற்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த வியாதி நமக்கு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, 4ஆவதாக இந்த வியாதி எதனாலே வருகிறது என்று சொன்னால் திருமறை சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த வேத புத்தகத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட புத்தகம் யோபுனுடைய புத்தகம். மோசே மீதியான் வனாந்தரத்தில் இந்த யோபு என்ற புத்தகத்தை முதலாவதாக எழுதினார். அப்புறம்தான் ஆதியாகமும் மற்ற புத்தகங்களை அவர் எழுதினார். அப்ப அந்த முதலாவது புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய துவக்கங்கள், இந்த உலகத்தின் அநேக விதமான காரியங்களை அந்த யோபுனுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்று என்னவென்றால், நான் வாசிக்கிறேன், யோபு 2ஆம் அதிகாரத்திலே அதை நான் வாசிக்கிறேன். இங்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக 4வது வசனம், தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசி காணோம் பாரும் என்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தார். அப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அவனுடைய உடம்பெல்லாம் வெடித்து போனது, பாலம் பாலமாக. அது ஒரு வகையான பயங்கரமான குஷ்டரோகம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வியாதிகள் வருகிறதனுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம் சாத்தான். சாத்தான் இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு ஏராளமான நோயை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான், இந்த உயிர் தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக மைக்ராஸ்கோபிக் ஜெட்ஸ், கண்ணுக்கு தெரியாத அந்த மைக்ராஸ்கோப்பின் மூலமாக மாத்திரம் காணக்கூடிய அந்த மாதிரியான கிருமிகளை ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணி இந்த உயிர் தத்துவத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அதனால அந்த வைரஸ் என்ற கிருமிகள் இப்பொழுது உலகத்தில் ஏராளமாக வர ஆரம்பித்தது. அவைகளோடு கூட கொடிய வியாதிகளும் உலகத்திலே வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த உலகத்தில் இன்றைக்கு மக்கள் வியாதியினாலே கஷ்டப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம், நான் முன்னாலே சொன்னேனே, அந்த 3 காரணங்களை விட முக்கியமான ஒரு காரணம் சாத்தான். சாத்தான் நீங்களும் நானும் உலகத்தின் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று அவன் விரும்புகிறதே இல்லை.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே மரித்திராவிட்டால் இந்த உலகம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். சாத்தான் இந்த உலகத்தின் மக்களையும் கொண்டு போட்டிருப்பான். ஈவில்லாதவன், இரக்கமில்லாதவன், கொடியவன், பயங்கரமான மனிதன் இந்த உலகம் முழுவதையும் அழித்து விட்டிருப்பான். வியாதியை நாம் புறக்கணிக்க முடியாது, தள்ளி போட முடியாது. அப்படியானால் அது எப்படி அதில் இருந்து நாம் விடுதலையாவது? முதலாவதாக வியாதியிலே இருந்து நாம் குணமாக வேண்டும் என்றால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேச்சுரல் ப்ராசஸ், இயற்கையாகவே இந்த வியாதியிலே இருந்து நாம் விடுதலை செய்வதற்கு இறைவன் நம்முடைய உடம்பில் ஒரு யுக்தியை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இரத்தத்திலே வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் என்று 2 அணுக்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும். இந்த சிவப்பு அணுக்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே இரத்தம் சிவப்பாக தெரிகிறது. இந்த சிவப்பணுக்களை இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து மக்கள் என்ன கண்டுபிடித்திருக்கார்கள் விஞ்ஞானிகள்? இந்த சிவப்பு அணுக்கள் என்பது ஒரு போட் மாதிரி, ஒரு படகு. அந்த படகு பிராணவாயுவும் மற்ற சக்திகளும் ஏற்றப்பட்டு நம்முடைய உடலின் பல்வேறு பாகங்களுக்கு அது எடுத்து செல்லப்படுகின்றன. ஆனால் வெள்ளை அணுக்கள் என்பது த சோல்ஜர்ஸ் ஆஃப் த பாடி, நம்முடைய உடம்பின் உடைய சிப்பாய். அந்நிய கிருமிகள் உள்ளே வரும்போது இந்த வெள்ளை அணுக்கள் சண்டையிட்டு அந்த அந்நிய கிருமியை தோற்கடித்து வெளியேற்றுகின்றன. அது புண் ஏதாவது வந்தால் சீல் மாதிரி வெண்மையாக வருகிறதே, அதெல்லாம் வெள்ளை அணுக்கள், செத்துப்போன வெள்ளை அணுக்கள். ஒருவேளை அந்த வெள்ளை அணுக்கள் வீரியம் போதாமல் அந்த கிருமிகள் அதிக வீரியம் உள்ளதாக இருந்தால் அப்பொழுது வெள்ளை அணுக்கள் தோற்கடிக்கப்பட்டு வியாதி நம்மை பீடிக்கிறது. இன்றைக்கு நாம் மருந்து என்று சொல்லுகிறோமே, இந்த மருந்துகள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் இந்த வெள்ளை அணுக்களின் சக்தியை துரிதப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, அல்லது தூண்டி விடுகிறது, அல்லது பலப்படுத்துகிறது. குணம் என்பது இந்த சரீரத்தில் நமக்கு குணமாக வேண்டும் என்றால் அந்த குணம் மருந்துகளினால் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இன்றைக்கு வியாதியில இருந்து சுகம் கிடைக்கிறது என்று சொன்னால் மருந்து சாப்பிட்டு சுகமாகிறது இல்லை. அந்த மருந்துகள் இந்த வெள்ளை அணுக்களை தூண்டிவிட்டு உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி, குணம் என்பது அந்த வெள்ளை அணுக்கள் மூலமாகத்தான் கிடைக்கிறதே ஒழிய வேறில்லை. உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த மருந்துகளில் 2 வகையான மருந்துகள் உண்டு. அதை நான் சிம்பிள் லே பீப்புளுக்கு தெரியும் மாதிரி நான் சொல்கிறேன். ஒன்று ப்ரொவைடிங் மெடிசன், அல்லது ப்ரொடெக்டிங் மெடிசன் என்று 2 மருந்துகள். ஒன்று நமக்கு ஆகார வகையில் மூலமாக கிடைக்கிறது. சில வைட்டமின்கள் குறைந்து போனால் அப்பொழுது நமக்கு சில நோய்கள் வரும். அப்பொழுது அந்த நோய்களுக்கு மருந்தாக என்ன கொடுக்கிறார்கள்? ஒரு மாத்திரைகளையோ அல்லது சில லிக்விட் இப்படிப்பட்டவைகளை கொடுக்கும்போது அது என்ன என்றால், எந்த வைட்டமின் குறைகிறதோ அல்லது எந்த உணவு சத்து குறைகிறதோ அந்த உணவு சத்தை அவர்கள் மருந்தாக நமக்கு கொடுக்கிறார்கள். அந்த உணவு சத்து உடலிலே போய் அந்த சக்தி எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு சத்து இருக்குமானால் அந்த வியாதி மறைந்து விடுகிறது. ஆகவே உணவுப் பொருள்கள் நம்முடைய உடலிலே அதிகமாக இல்லாவிட்டால் அல்லது வேண்டிய அளவு இல்லாவிட்டால், பலவிதமான வைட்டமின்கள் இப்படிப்பட்ட உயிர் சத்துகள் இல்லாவிட்டால் அவைகளை மாத்திரைகளாக மருந்துகளாக கொடுக்கிறார்கள். இதுதான் மருந்து என்று நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சி வைட்டமின் என்று அந்த சத்து குறைந்தால் பெரிபெரி என்ற ஒரு வியாதி வருகிறது. பல்லிலே ரத்தம் வருகிறது. அந்த பல்லிலே ரத்தம் வரும்போது ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு விட்டால் அது சி வைட்டமின், அது சீக்கிரமாக அது நின்று போடுகிறது. சரி, கண் மங்களாக இருந்தால் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி இயற்கை உணவுப் பொருள்களின் மூலமாக நம்முடைய உடம்பிலே ஏற்பட்டிருக்கிற அந்த உணவு சக்தி உணவுப் பொருள்கள் குறையும் போது இவைகள் வியாதிகள் ஏற்படுகின்றன. ஆகவே மருந்தாக அந்த உணவுப் பொருள்களைத்தான் அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக புரொடெக்டிங் மெடிசன்ஸ் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த ஆன்டிசெப்டிக், டிஞ்சர் அயோடின் போன்றவைகள் இது மற்ற கிருமிகள் வெளியில இருந்து உள்ளே வராதபடி பாதுகாக்கிறது. ஆகவே குணமாக வேண்டும் என்று சொன்னால் உணவுப் பொருள்களை நாம் நன்றாக சாப்பிட வேண்டும். சரியாக சாப்பிடாவிட்டால் அந்த உணவு பற்றாக்குறை ஏற்படுமானால், உணவு சக்தி பற்றாக்குறை ஏற்படுமானால் வியாதிகள் வருகின்றன. ஆகவே முதலாவதாக அந்த வியாதிகளை தீர்க்கும்படி நாம் ஆகார பொருள்களை, நாம் எல்லா விதமான ஆகார பொருள்களையும் சாப்பிட வேண்டும். இது முதலாவதாக.
இரண்டாவதாக, இந்த உடலிலே அநேக விதமான சக்திகள் இருக்கின்றன, அநேக விதமான அமிலங்கள் இருக்கின்றன. இந்த ஜீரணிப்பதற்கு ஒரு அமிலம் இருக்கிறது, தைராய்டு போன்ற சில காரியங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் நல்ல விதமாக நாம் உடம்பிலே வேலை செய்ய வேண்டும் என்றால் எக்ஸசைஸ் அவசியம், உடல் பயிற்சி அவசியம். இன்றைக்கு பொதுவாகவே இந்த உடல் பயிற்சியை பற்றி மக்கள் அதிகமாக கவலைப்படுகிறதில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்டபடியினால் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ பாடுபட்டு சாப்பிடுவாய் என்று சொன்னார். இன்றைக்கு ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உடம்பில் வியர்க்கும்படியாக நாம் வேலை செய்ய வேண்டும். என்ன செய்தாலும் சரி, சில பேர் நடக்கிறோம், வியர்வை வெளியே வரணும். வேலை செய்தாலும் அந்த வியர்வை வெளியே வரணும். ஆண்டவர் சொன்ன ஒரு கருத்து, நெற்றி வியர்வை நிலத்தில் விழ. ஆகவே நாம் வேலை செய்யும் போது இந்த நெற்றி வியர்வை அல்லது நம்முடைய உடம்புல வியர்வைகள் வெளிப்பட வேண்டும். வியர்வைகள் வெளிப்படும் மட்டும் நாம் வேலை செய்ய வேண்டும், அல்லது எக்ஸசைஸ் செய்ய வேண்டும், ஓட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த உடல் பயிற்சி நம்முடைய உடலிலே இருக்கிற சக்திகளுக்கு ஊக்கம் கொடுத்து நம்முடைய சுகவீனங்களை பலவீனங்களை மாற்றுகின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். இரண்டாவது, இது முதலாவதாக நேச்சுரல் ரெமடிஸ். இரண்டாவதாக, இன்றைக்கு இந்த திருச்சபையில் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால் த லைஃப் ஸ்டைல் மெடிசின் என்று அதற்கு பெயர். லைஃப் ஸ்டைல் நம்முடைய வாழ்க்கையினுடைய, நம்முடைய எப்படி வாழ்வது என்ற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை நாம் பழையபடி இல்லாதபடி புதிதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்திக் கொள்வோமானால் அநேக வியாதிகள் சுகமாகிறது. உதாரணமாக, இப்பொழுது நாம் நடக்கிறோமே வாழ்க்கை முறை, அவைகளை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மாமிசம் உணவுவதை விட்டுவிட்டு வெஜிடேரியன் டயட், காய்கறி உணவை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த திருச்சபையார் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே, உலகத்தின் மத்தியிலே வைக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த வாழ்க்கை நடை, அந்த வாழ்க்கை நடை இப்பொழுது நாம் இருக்கிறோமே, வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளும் போது நமக்கு சுகமும் பலம் கிடைக்கிறது. அந்த வாழ்க்கை மாற்றிக்கொள்ளும் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மாமிச உணவை விட்டு அங்கு வெஜிடேரியன் காய்கறி உணவுக்கு நாம் வர வேண்டும். அப்புறம் சாப்பிடுவது 3 முறை தான் சாப்பிட வேண்டும். கூடுமானால் 2 முறை சாப்பிடுவது நல்லது. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், என்னோட ஊழியத்துக்கெல்லாம் வருகிறார்கள், 2 முறை தான் சாப்பிட்றாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. 3 முறை சாப்பிடுவது நல்லது, அதை விட 2 முறை தான் சாப்பிடுவது நல்லது. இந்த ஆனால் இந்த 3 ஆகாரங்களுக்கு அல்லது சாப்பிடுகிற ஆகாரங்களுக்கு இடையில எதையும் சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி, வெத்தலை பக்காதி, இது போண்டா, வடை, இது எந்த விதமான உணவும் சாப்பிடக்கூடாது. நம்முடைய உடம்புல அந்த சுரப்பைகள் சுரக்கின்றன. அது சாப்பிடும் போதெல்லாம் அந்த சுரப்பைகள் சுரக்கின்றன. அப்படி எத்தனை தடவை நாம் சாப்பிட்டாலும் அத்தனை தடவை அந்த சுரப்பைகள் சுரக்கின்றன. அப்போ சுரப்பைகள் சுரந்து அவைகள் அந்த சுரப்பி அதிகமாக வேலை செய்யாதபடி அல்லது அந்த அமிலங்கள் குறைந்து போய் பின்னாலே நம்முடைய வாழ்க்கை கெட்டுப்போகிறது, வியாதிகள் வருகிறது. ஆகவே 3 முறை சாப்பிடுங்கள். வடை ஏதாவது வேண்டுமென்றால் அந்த உணவோடு சேர்த்து சாப்பிட்டு விடுங்கள். 3 முறை தான். அந்த 3 முறைக்கு இடையில எந்த விதமான ஆகாரம் அல்லது பானங்கள் அருந்தக்கூடாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல். அது மாதிரி நீங்கள் இருந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னவென்றால் காஃபி, டீ, சிகரெட், வெத்தலை பாக்கு இப்படி போன்றவைகளை முழுவதுமாக அங்கு விட்டுவிட. 4வதாக, சாப்பிடும்போது நன்றாக மென்று சாப்பிடு. கோழி மாதிரி லப்புக்குன்னு விழுங்காதீங்க, அதில் பிரயோஜனம் கிடையாது. புரியுதில்ல? நன்றாக மென்று சாப்பிடுங்கள். அப்புறம் உங்களுடைய நன்றாக தூங்குங்கள். நன்றாக தூங்கலிருந்தால் 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்காதீங்க. நமக்கு பெரியவர்கள் 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் நன்றாக தூங்கினால் போதும். நல்ல தூக்கம் நமக்கு அவசியம். அப்புறம் நம்முடைய ஆகார பொருள்களில், ஆகாரத்தில் எண்ணெயை எவ்வளவு தூரம் எண்ணெய் அவாய்ட் பண்ணுகிறீர்களோ, தடுக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. எண்ணெய் இல்லாத பண்டத்தை தான் இப்பொழுது டாக்டர்கள் அங்கே சொல்கிறார்கள். உப்பு, புளி, இதெல்லாம். இந்த உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் சொல்கிற அந்த லைஃப் ஸ்டைல் இதை தான் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்கிறேன். பின்பு இன்றைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மக்கள் உலகமெங்கும் கணக்கெடுத்து பார்க்கும்போது மற்ற எல்லாரையும் விட 15 வருஷங்கள் கூடுதலாக வாழ்கிறார்கள்.
என்று நான் சொல்கிறதில்ல. இன்றைக்கு சுகாதார WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தன்னுடைய அறிக்கையில் இதை பற்றி வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் இந்த லைஃப் ஸ்டைல். புரியுதுங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணெய் குறைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. சரி, அதே மாதிரி புலி, வீட்டிலே கொள்ளுவது புலி, காட்டிலே கொள்ளுவது புலி என்று சொல்வார்கள். காட்டிலே கொள்ளுவது புலி, வீட்டிலே கொள்ளுவது புலி. அந்த புலி அவ்வளோ நல்லதில்லை. ஆகவே இந்த புலியை முழுவதுமாக நிறுத்திவிட்டால் கூட பரவாயில்ல. அந்த புலிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தை போய் வைங்க. சரி, அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்றால், காரம் ரொம்ப பொல்லாதது. இந்த உடலை கெடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு வஸ்து என்னவென்றால் காரம். உறிஞ்சிட்டு இந்த கறியை சாப்பிட்டுட்டு செலவாய் ஒழுக்கத்தக்கதாக சாப்பிடாதீங்க. காரத்தை எவ்வளவு தூரம் நீங்கள் குறைக்கிறீர்களோ அல்லது காரமே இல்லாமல் சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் நம்முடைய உடம்பு நன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் அதிகமாக உணர வேண்டும். அடுத்தபடியாக சும்மா கவலைப்பட்டு எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. யாரோடு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டு மோதி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு சுகமான சந்தோஷமான ஒரு வாழ்வு, கவலையற்ற ஒரு வாழ்வு, a life without friction, a life without fight, a life without quarrel. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இப்பொழுது உலகத்தின் மக்கள் ஏராளமாக இன்றைக்கு கை கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியாது. இந்த லைஃப் ஸ்டைலை இன்னும் அதிக காரியங்கள் இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை. அதை இந்த உலகத்துக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ண போது பெரிய பெரிய ஆட்கள், பணக்காரர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், எப்படிப்பட்ட வியாதிகள் இந்த லைஃப் ஸ்டைல் அதை பின்பற்றும் போது ஏராளமாக குறைந்து அநேக அங்கே சுகமடைகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக இயற்கை வழியாக, இரண்டாவதாக இந்த லைஃப் ஸ்டைல் நம்முடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, அவரவர்கள் ஜெபிக்கும் போது, இதை குறித்து நான் வாசிக்கும் போது 149வது பக்கத்திலே வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலே வாசிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு நம்முடைய பிதாவாகி ஆண்டவரை நோக்கி நீங்கள் விசேஷமாக ஜெபியுங்கள். உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாத்திலே வையுங்கள். உங்களுடைய சுகவீனங்கள் பலவீனங்களை அவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுங்கள். இந்த வேண்டிக் கொள்ளும் போது, நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை கேட்கிறார் என்பதோடு கூட சேர்த்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறேன். 22வது வசனம், 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இது வேதத்தில் அநேக இடங்களிலே வருகிறது. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு, அவருடைய வசனங்களை கை கொண்டு நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் அதை செய்கிறார் அவருடைய நாமத்தினாலே என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய சொந்த ஜெபங்களிலே விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே கேளுங்க. பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய வசனத்தையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு அவரிடத்திலே கேளுங்கள். அப்பொழுது நம்முடைய வியாதிகள் நிச்சயமாக சுகமாகும். பின்பு நாம் என்ன செய்கிறோம் என்றால், அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான இன்னொரு காரியம் என்னவென்றால், வாசிக்கிறேன். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோப்பு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சபை மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுதல். அப்படி வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு அந்த சுகம் அங்கே கிடைக்கிறது. இந்த முதல் 3 காரியங்களும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்கள் உணவிலே ஜாக்கிரதையாக இருப்பது, இயற்கை வழியாக அல்லது எக்ஸசைஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கும்போது அது 2 காரியங்கள் நம்மால் ஆவது. 3வது ஜெபம். அந்த ஜெபத்திலே விசேஷ விதமாக நம்முடைய சொந்த ஜெபம். 4வதாக எல்டர்ஸுடைய ஜெபம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 13லே வாசிக்கிறேன். அநேக பிசாசுகளை துரத்தி
அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். ஆகவே இது நான்காவதாக சபையோடு ஒத்து போவது, சபை மூப்பர்கள் அங்கே ஜெபம் பண்ணுவது. ஐந்தாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தெய்வீக சுகம். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய அந்த பகுதி தெய்வீக சுகம். இந்த தெய்வீக சுகம் என்றால் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்கிறார் என்பதுதான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? சுகம் கொடுக்கிறார். இங்கே யாத்திரை ஆகமத்தில் இதை பற்றி நாம் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் 89வது பக்கம். யாத்திரையாகும் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உனக்கு வைத்தியர் என்று ஆண்டவர் இங்கு விசேஷமாக சொல்கிறார். இந்த வசனத்தை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், உற்சாகமான பிள்ளைகள் ஜெபம் செய்து ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார், அதனால நீங்க மருந்து சாப்பிடாதீர்கள் என்ற ஒரு கொள்கையை இங்கு பிரபலம் செய்கிறார்கள். ஆனாலும் திருமறை இந்த மருந்து சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி என்ன சொல்கிறது? சற்று நேரம் விசாரிப்போம். முதலாவதாக மருந்து என்றால் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் மெடிசன்? மருந்து என்றால் என்ன? இந்த பிணியிலேயே, வியாதிகளிலேயே பெரிய வியாதி என்ன தெரியுங்களா? பசிப்பிணி. பசிப்பிணி என்பதுதான் பெரிய வியாதி. ஒரு நாள் உழவை ஒரு என்றால் ஒளியாய், இரு நாளும் ஏழென்றால் ஏழாய், இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிந்து என்று பாடினார். ஒரு நாளைக்கு உணவில்லைன்னா கேட்க மாட்டேன், பசிக்குது எப்படியாவது உணவு சாப்பிடணும். சரி, விருந்து வீட்டுக்கு போகிறோம் கொள்கிறோம், நல்ல சாப்பாடு இருக்குது, ஒரு 4 நாளைக்கு அங்கே சேர்த்து வச்சுக்கிறேன்னா அதுவும் முடியல, அதுவும் உன்னால கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இடும்பைகூர் என் வயிறே எப்பொழுதுமே துன்பப்படுத்துகிற என்னுடைய வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது என்று ஒருவர் பாடினார். இன்னொருவர் பாடினார், கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை படுத்தீரே, ஆகாரம் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, இந்த கல்லையும் மண்ணையும் எடுத்து அதை சமைத்து சாப்பிடும்படியாவது கற்பித்தாயா என்று பாடினார். பசிப்பிணி ஒரு கொடிய பிணி. அப்படியானால் பசி என்ற அந்த வியாதிக்கு மருந்து ஆகாரம். மருந்து என்றால் என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, காலில் நடந்து போகும்போது, வெறுங்காலாக நடந்து போகும்போது வெயில் சுடுது, முள்ளை ஏறிக்கொள்ளுது, அதுக்கு என்ன மருந்து? செருப்பு போடுறது தான் மருந்து. இப்பொழுது குளிர் அடிக்கிறது, இந்த குளிருக்கு மருந்து என்ன? சுவெட்டர் போட்டுக்கிறோம் அல்லது சால் உடுத்திக்கிறோம். நம்முடைய ஆகாரங்களிலே மசாலா என்று ஒன்று இருக்கிறது. எந்த குழம்பு வச்சாலும் மசாலா. என்னத்துக்கு மசாலா? அங்கே கொத்தமல்லி போடுகிறோம், அங்கே சீரகம் போடுகிறோம், அங்கே பெருஞ்சீரகம் போடுகிறோம், இதெல்லாம் போடுகிறோம். இஞ்சி வச்சு அரைக்கிறோம், அந்த வெள்ளைப்பூண்டு செய்கிறோம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மருந்துகள். எதுக்கு? நம்முடைய பித்தத்தை ஒன்று கண்டிக்கும், இன்னொன்று கண்மத்தை கண்டிக்கும், இன்னொன்று உஷ்ணத்தை கண்டிக்கும், இன்னொன்று வாயுவை கண்டிக்கும். இவைகளெல்லாம் என்னவென்றால் மருந்துகள். புரியுதுங்களா? ஆகவே மருந்துகள் என்றால் என்னமோ ஒரு மாத்திரை வடிவாத்தா வரணும், அல்லது ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி அது 33 43 ரூபான்னு கொண்டு வந்தால் தான் மருந்துன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு மருந்து என்றால் என்ன என்று அநேருக்கு தெரியல. புரியுதுங்களா? கண்ணில் நம்ம பார்க்க முடியல, மருந்து என்ன? கண்ணாடி போடுவது. உங்களுக்கு புரியுதுங்களா? மருந்து என்றால் என்ன என்று உங்களுக்கு விளங்குறதில்ல. ஆகவே மருந்து வேண்டாம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மக்களுக்கு மருந்து என்றால் என்ன என்றே தெரியவில்லை, விளக்கம் அங்கு கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த போது யூதர்கள் மருத்துவத்தில் மிகவும் பிரபலமானவர்கள். அவர்கள் ஒரு தைலம், பிசின் தைலம் என்று ஒன்றை இன்றைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் தயாரித்துக் கொள்கிறார்கள். ஆகவே எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? நீ இந்த உலகத்தில் வாழும்போது, வியாதிப்பட்டிருக்கும் போது உனக்கு அந்த பிசில் தைலம் உதவவில்லையோ என்று அங்கு கேட்கிறார். 885வது பக்கம் எரேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 8:22 வாசிக்கிறோம். கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின் ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சுஸ்தமடையாமல் போனார்? ஆகவே ரணவைத்தியத்திலும் இந்த பிசின் தைலம் என்ற இந்த மருந்தையும் விசேஷமாக யூதர்கள் அங்கு உபயோகித்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அது பிரபலமாக இருந்தது. ஒரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மருத்துவர்களுக்கு ஐயோ பிசின் தைலம் உபயோகிக்காதே, ரணவைத்தியத்துல போகாதே என்று ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. நீங்க வேதத்தை முழுவதும் வடித்து பாருங்க, மருந்துக்கு விரோதமாகவோ மருத்துவர்களுக்கு விரோதமாகவோ ஆண்டவர் எதுவுமே அங்கே பேசல. அதுக்கு பதிலாக என்ன சொல்றாரு?
மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை. பார்த்தீங்களா? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேணும்னு தான் சொல்றாரு, வேண்டான்னு சொல்லல. புரியுதுங்களா? ஆகவே திருமறை நமக்கு சொல்லுகிறது, மருந்து வேண்டாம் அல்லது மருத்துவர்கள் வேண்டாம், ஆஸ்பத்திரி வேண்டாம் என்ற அந்த கொள்கை திருமறையில இல்லை. புரியுதுங்களா? அப்படியானால் இங்க நான் வாசிக்கிறோம், திருமறையில மருந்தை உபயோகிக்கும்படியான காரியங்கள் பார்க்கிறோம். நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன், எனக்கு நேரம் இல்லை எடுத்து வாசிப்பதற்கு. 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் வாசித்து பார்த்தீர்களானால், அங்கு தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் கூழ் காய்ச்சி குடிக்க வேண்டும் என்று சொல்லி போய் கீரையை பறித்து கொண்டு வா என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி போய் பேய் கும்மட்டி காய் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஒரு விஷம் உள்ள ஒரு காய், அதை பறித்து அதை அறிந்து கூழ்லே போட்டு காய்ச்சினார். அப்பொழுது அதை சாப்பிட்டவர்கள் சாப்பிட முடியாமல் அங்கே தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயா, இந்த கூழிலே சாவு இருக்கிறது என்று அங்கே சத்தமிட்டார்கள். அப்பொழுது எலிசா, அந்த மாவை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த கூழிலே மாவை போட்டு கலந்து அதை சாப்பிடும்படி சொன்னான். சரியாக போய்விட்டது. இந்த கதையை வைத்துதான் இனி கேப்சூல்ஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கேப்சூல்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியுதுல்ல, மருந்து உள்ளே வைத்து மேலே ஒரு மூடி வைத்திருக்கிறார்களே, அந்த தத்துவம் இந்த கதையிலே இருந்து வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அது ஒரு மருந்து. அடுத்தபடியாக அங்கு யாத்திரியாகமும் 15ஆம் அதிகாரம் 23 26, யாத்திரியாகமும் 15ஆம் அதிகாரம் 23 26 மாறா என்ற இடத்துல தண்ணீர் கசந்தது, தண்ணீர் குடிக்க முடியாமல் இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் அந்த மோசையை பார்த்து அங்கே ஒரு மரத்தை காட்டினார். அதை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு என்றார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட போது அந்த தண்ணீர் தித்திப்பாக மாறிற்று. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மரங்களை வைத்து அநேக மருந்துகளை, இந்த கசப்பான காரியங்களை நீக்கி வருகிறார்கள் மருத்துவ கலையிலே என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அங்கு 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும், 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும் எலிசா ஒரு ஊற்று அங்கே கசப்பாக இருந்தது, ஒரு ஊற்று கெட்ட ஊற்றாக இருந்தது, உப்பை போட்டு அந்த ஊற்றை சுத்தமாக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த உப்பை போட்டது ஒரு மருத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் விசேஷ விதமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியா என்ற ராஜா அங்கு மிகவும் வியாதிப்பட்டான். அது என்ன வியாதி என்றால், இன்றைக்கு தமிழ்ல சொல்லுவார்கள் ராஜப்பிளவை என்ற ஒரு வியாதி. அந்த ராஜப்பிளவை என்ற ஒரு வியாதி வருமானால் அது எல்லாம் சாக வேண்டியதான், அதுக்கு மருந்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி எசேக்கியேல் ராஜாவுக்கு வந்தது. ஆனாலும் எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அழுதார். உமக்கு உண்மையாக இருந்தேனே, உத்தமமாக இருந்தேன் என்று அவர் கண்ணீர் விட்ட போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அதை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 38 வசனத்தை வாசித்தேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். எத்தனை அருமையான ஒரு வசனம்! குறித்துக் கொள்ளுங்கள் அந்த வசனத்தை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நாம் ஆண்டவருக்கு முன்பாக அழுது கண்ணீர் விடுகிறதெல்லாம் ஆண்டவர் பார்க்காம இருக்கிறார் நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறதை ஆண்டவர் கேட்காமல் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அப்பொழுது எசேக்கியா ஆண்டவரை துதித்து பாடுகிறான். கடைசியிலே வாசிக்கிற 21வது வசனம், அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவியின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பான் என்று ஏசாயா சொல்லியிருந்தார். பிளவிகளுக்கு இன்றைக்கு மருத்துவத்திலே கைகண்ட மருந்து அத்திப்பழம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது அநேக விதமான நோய்களுக்கு மருந்து. அத்திப்பழத்தை வாங்கி சாப்பிடுவது உடல் இருக்கிற அநேக நோய்களுக்கு. ஆகவே இங்கே அத்திப்பழத்தை அடையை போடுங்க, அந்த பிளவை நோய் சுகமாகும் என்று சொல்லுகிறார். இந்த மருந்தை எசேக்கியா ராஜா உபயோகித்து அவர் சுகமடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த தீமோத்தேயு, அந்த தீமோத்தேயுவுக்கு ஒரு பலவீனம், அடிக்கடி வயிற்று வலி. இன்றைக்கு அடிக்கடி வயிற்று வலி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற மருந்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 தீமோத்தேயு 5:23, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல்
உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள். வயிற்று தொந்தரவு இருக்கிறவங்க திராட்சை பழங்களை சாப்பிட வேண்டும், திராட்சை ரசத்தை குடிக்க வேண்டும். இன்றைக்கு அது ஒரு கைகொண்ட மருந்து. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னும் வேதத்தில் அப்படி எடுத்து கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் இந்த புதிய வானம் புதிய பூமியில கூட கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த மருந்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் விருட்சம், ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். பார்த்தீங்களா? அந்த இலைகளை பறித்து சாப்பிடும்போது நமக்கு அந்த வியாதியே வராது. அந்த பழத்தை பறித்து சாப்பிடும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் அங்கு கூடிக்கொண்டே போகும். ஆகவே ஒன்று பழத்தை சாப்பிட்டு நம்முடைய ஆயுசு நாட்கள் கூடி கொண்டு போகிறது. அந்த மரத்தினுடைய இலையை சாப்பிட்டு நாம் சுகமாக இருக்கிறோம். இதை குறித்து அங்கு எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் அது நதியின் ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கடையில் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். மருந்து என்று சொன்னால் நல்ல தமிழ் சொல். மருந்துக்கு தமிழ் சொல் என்னவென்றால் அவிழ்தம். அவிழ்தத்துக்கும் ஏதுவானவைகள், மருந்துக்கும் ஏதுவானவைகள். ஆகவே புதியவான புதிய பூமியிலேயே அந்த மருந்தை பற்றி ஆண்டவர் அங்கு பேசுகிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மருந்து வேண்டாம் என்ற கொள்கைக்கு வேதத்தில் எந்த விதமான இடமும் கிடையாது. மருந்து என்றாலே அவர்களுக்கு விளங்கவில்லை. இனி இதை பார்க்கிறோம். தெய்வீக சுகம் நான் சொன்னேன். 5வதாக, முதலாவதாக இயற்கையின் வழியாக, 2வதாக நம்முடைய லைஃப் ஸ்டைல், 3வதாக நம்முடைய சொந்த ஜெபத்தினாலே அது சுகம் கிடைக்கிறது. 4வதாக எல்டர்ஸ், சபை மூப்பர்களை வரவழைத்து ஜெபிக்கும் போது அந்த சுகம் கிடைக்கிறது. 5வதாக தெய்வீக சுகம். இந்த தெய்வீக சுகம் என்பதை நாம் செய்யும்போது தெய்வீக சுகம் தேவன் நேரடியாக தேவனுடைய பிள்ளைகளை சுகப்படுத்துகிறார். அதாவது இந்த தெய்வீக சுகம் என்பதை பற்றி பேசும்போது அது பரிசுத்த ஆவியானவரின் ஒரு விசேஷமான ஒரு வரம். இங்கு ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகள் மேல் வரும்போது அந்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். திருமறை என்ன சொல்கிறது? நான் பரிசுத்த ஆவியானவரை அந்நாட்களில் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நிறைந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுதும் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று யோவேல் சொன்னாரே. ஆவியை ஊற்றுவேன் என்றதனுடைய அதனுடைய பொருள் என்ன? 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3வது வசனம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரன வரத்தின்படியே வெவ்வேறு பேச்சுகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்படியானால் வரங்கள், ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்வது என்ன? வரங்கள். இன்னும் திருமறையில ஆவினால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்று சொல்வதும் ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள். தேவ ஆவியானவருக்கு 2 வேலைகள் உண்டு. ஒரு வேலை என்னவென்றால் மனிதனுடைய உள்ளத்திலே போராடி நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டி தேவ ஆண்டவராக இயேசு இடத்திலே அனுப்பி பாவ மன்னிப்பை பெற்று திரும்பி வந்து ஆண்டவருடைய கற்பனைகளை நடப்பதற்கு நம்ம பலத்தை கொடுத்து ஆண்டவர் ஆவியின் கனிகளை கொடுத்து அப்படிப்பட்ட ஜீவியத்தை நமக்கு கொடுத்து நம்மை கிறிஸ்தவ வழியிலே நடத்தி, பக்தியின் வழியிலே நடத்தி, பரிசுத்தமான வழியிலே நடத்தி கடைசியிலே ரட்சிப்புக்கு என்று நம்மை முத்திரிகிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பின் திட்டம் அத்தனையும் தேவ ஆவியானவரால் தான் நடைபெறுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், தேவ ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படாத பாவம் என்று சொன்னார். தேவ ஆவியானவரை அசட்டை பண்ணாதீங்க. தேவ வசனத்துகள் மூலமாக உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசும்போது இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதுதான் மார்க்கம், இதுதான் உண்மை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது, ஆவியானவர் பேசும்போது அல்லல் தட்டாதீங்க. அது அப்புறம் ஆகட்டும் என்று சொல்லாதீங்க, பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாதீங்க.
ஒரு வழியிலே போகிறோம், அந்த வழி தப்பிதமான வழி என்று நினைத்தால் பரவாயில்ல. தப்பிதமான வழியிலே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனி எங்க திரும்பி போறது? அப்படியே போகலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மிலிட்டரியில ஒரு வார்த்தை உண்டு, ரைட் அபவுட் டைம். அந்த வார்த்தை அடிக்கடி உபயோகிக்கப்படுகிறது. தப்பிதம் என்று தெரிந்த போது உடனே திரும்பு, அந்த தப்பிதமான பாதையை விட்டு நல்ல பாதையிலே நட. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, நல்ல வழியில இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, அப்புறமா. உங்களுக்கு நான் சொன்னேன் அதை பற்றி. அப்புறமாக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்று சொன்னால் சாத்தானுடைய வேலை அது. டைம் கொடுங்க, பின்னால பார்த்துக்கலாம். சாத்தான் அதற்குள்ளாக உள்ள புகுந்து நீங்க பின்னால ஒரு நாள் பார்க்கவே முடியாது. எழுதி வச்சுக்கங்க. நீங்க ஆயிரக்கணக்கான மக்களை நான் பார்த்துட்டேன், அருமையான மக்கள், தேவனுடைய பிள்ளைகள். உங்க புத்தகத்தில் எழுதி வச்சுக்கங்க. அப்புறம் என்று சொல்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் வரவே மாட்டார்கள். வர சாத்தான் விட மாட்டான். தப்பிதமான பாதையில் நடக்கிறோம் என்று தெரிந்து உண்மையான பாதையில திரும்புவதற்கு எதற்காக நாம் தயங்க வேண்டும்? யூத சபையில் ஆண்டவர் இருந்தார். அந்த யூத சபை தப்பிதம் செய்தது, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நடந்தது. அப்ப யூத சபையில் இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவ சபைக்கு வந்துட்டாங்க. அங்கேயே உட்கார்ந்து இருக்கல, ஆண்டவர் அவளை அழைத்தார். அப்பொழுது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அடுத்த சபைக்கு வந்துட்டாங்க. கத்தோலிக்க திருச்சபையில அநேக விதமான தப்பிதங்கள் இருந்தது கண்டு லூதர், அங்கே லூத்தர் சாஸ்திரியர் வந்தார். புரியுதுங்களா? அப்பொழுது அநேகர் அவரை பின்பற்றி வந்தார்கள். அதுதான் ப்ராட்டஸ்டன்ஸ். தப்பிதமான காரியங்களை விட்டு விட்டு நான் வெளியே வரணும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள். தப்பிதமாக நடக்கிற பிள்ளைகள் மேல வாதை வருகிறது, அவளுடைய வாதைகள் உட்படாதபடி நீங்க வெளியே வாங்க. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அப்படியானால் இங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், தேவ ஆவியானவர் மக்களுடைய உள்ளத்துல வரும்போது அவர் சத்தியமான பதிலை நடத்துவார், சத்தியத்தை போதிப்பார். அது ஆண்டவருடைய வழிநடத்துதல். அவரை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடாது. எப்பொழுது நமக்கு நிச்சயமாக சத்தியம் தெரிகிறதோ அப்பொழுது ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க. இது அது இல்லை, இதுன்னு கேள்வி கேளுங்க. நீங்க எதை வேணுமெல்லாம் கேட்டு இதுதான் உண்மையான சத்தியம் என்பதை புரிந்த பிற்பாடு நாம் அதை அல்லல் தட்டுவோமானால், அசட்டை செய்வோமானால், அப்புறம் என்று சொல்வோமானால் அது தேவாவியானவருக்கு விரோதமான மன்னிக்கப்படாத பாவம் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். கர்த்தர் அதை உங்கள் மனதிலே அதிக ஆழமாக பதிய நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுதல், ஆவி ஊற்றப்படுதல், ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுதல் என்பதெல்லாம் என்னென்றால் அந்த இரண்டாவது வேலை. இந்த திருச்சபை ஊழியத்தை செய்கிறதுக்கு படி ஆண்டவர் கொடுத்தார். உலகமெங்கும் போய் ஊழியத்தை செய்யுங்கன்னு சொன்னார், சுவிசேஷ பிரசங்கம் பண்ணின்னு சொல்ல. பலவீனலாகி நாம உலகமெங்கும் போய் ஊழியத்தை செய்ய முடியுமா? அதற்காக ஆண்டவர் இந்த ஊழியத்திலே வல்லமைகளை தருகிறார். வல்லமைகள் என்றால் வரங்களை தருகிறார். அந்த வரங்களிலே ஆண்டவர் இங்கு விசேஷ விதமாக சொல்லும் போது 1 Corinthians 12ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து அவர் பேசுகிறார். வரங்களில் அநேகம் உண்டு. 4வது வசனம், வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. சரி, அப்படியானால் இங்க பாருங்க, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 8. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும். பாருங்க, பிரசங்கத்துல 2 வரம். ஒரு வரம் என்னவென்றால் அறிவை கொடுக்கிற பிரசங்கம், இன்னொரு வரம் ஞானத்தை கொடுக்கிற பிரசங்கம். 2வதாக விசுவாசம், திடமான ஸ்திரமான பலமான விசுவாசம் ஆவியானவருடைய வரம். வேறொருவனுக்கு தாவி குணமாக்கு வரம், குணமாக்குகிற அந்த வரம் ஆவியினுடைய வரம், தேவ ஆவியானவர் கொடுக்கிற அந்த வரம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதம் செய்வதும், தீர்க்கதரிசன முறைத்தலும், ஆவிகளை பகுத்தறிதலும், பல பாஷைகளை பேசுதலும், வியாக்கியானம் பண்ணுவதிலும். ஆகவே இப்படி 9 வரங்களை ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறார். இந்த 9 வரங்களிலே எந்தெந்த இடத்திலே என்னென்ன வர வேண்டுமோ அவைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். சிலர் என்ன சொல்கிறார்கள், இந்த ஆவியானவர் வந்தால் பல பாஷை பேச வேண்டும், அப்பொழுதுதான் ஆவியானவர்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் என்று சொல்கிறார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், திருமறையில 6 இடங்களிலே ஆவியானவர் வந்திருக்கிறார். குறித்துக் கொள்ளுங்கள், இதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆவியானவர் மக்கள் மேலே இறங்கி 6 முறை வந்திருக்கிறார். ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கிறார் ஆவியானவர். 2வது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில். 3வது 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில். 4வது 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில். 5வது 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில். அதுக்கப்புறம் 6வது 19ஆம் அதிகாரம் 1-6. புரியுதுங்களா? 6 முறை ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக அங்கு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறேன்.
4:31 வாசிக்கிறேன். அங்கு அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பல பாஷை பேசினார்கள் என்றாக இல்லை, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதே மாதிரி 8:15 எனக்கு நேரமில்லை சொல்வதற்கு, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதே மாதிரி 9:17 இந்த 3 இடங்களிலும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பல பாஷை பேசல. புரியுதுங்களா? மற்ற 3 இடங்களிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பல பாஷை பேசினார்கள். ஏனென்றால் புரியுதுங்களா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பூமியில் இருக்கிற எல்லா யூதர்களும் அங்கே வந்து இருந்தார்கள். அவர்களுக்கு யூத பாஷை தெரியாது. ஆகவே அவரவருடைய பாஷையிலே ஆண்டவர் பேசினார். சரி, 19ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் கொர்னோலி என்ற அந்த வீட்டிலே போகும்போது இத்தாலியர்கள் அவர்களுக்கு யூத பாஷை தெரியாது. ஆகவே ஆண்டவர் அந்த இத்தாலி பாஷையிலே பேசினார். பல பாஷை அவர்கள் கொடுக்கப்பட்டது. அதை மற்றவர்கள் அந்த இத்தாலியர்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். அறியாத பாஷை அல்ல, புரியாத பாஷை அல்ல, தெரியாத பாஷையும் அல்ல. பாஷைகள் ஏதோ விதமாக சத்தம் போடுவதல்ல, அது உண்மையான பாஷைகள். அங்கு 19ஆம் அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் அங்கு ரோமர்களுடைய காலனி பலவிதமான பாஷைகளை பேசிக்கொண்டு இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் யூத பாஷை தெரியாதபடினாலே ஆண்டவர் ஆவியானவர் வரும்போது அந்த பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள். உங்களுக்கு புரியுதுல? மற்ற 3 இடங்களிலே அந்த பாஷைகளுக்கு அவசியம் இல்லை. இன்றைக்கு நான் தமிழில் பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் தமிழ் தெரியும் உங்களுக்கு. அப்போ நான் தமிழ் பேசும்போது உங்களுக்கு தமிழ் தெரியும் போது இன்னொரு பாஷை பேச வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? உங்களுக்கு புரியுதுல்ல? ஆச்சரியமாக இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க இந்த பாஷைகளை கடவுளோடு பேசுகிறோம் என்று சொல்றாங்க. சரி, கடவுளுக்கு தமிழ் தெரியாதா, இங்கிலீஷ் தெரியாதா, ஹிந்தி தெரியாதா? அப்போ கடவுளோடு பேசுறதுக்கு தமிழில் பேசல, இன்னொரு பாஷையை தான் நாம் பேசணுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, காமன் சென்ஸ் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பல பாஷை பேசும்போது தான் ஆவியானவர் வருகிறார் என்பது வேதத்திலே சொல்லப்படவில்லை. அதெல்லாம் தேவனுடைய வரங்கள் எங்கெங்கு தேவைப்படுகிறதோ அங்கங்கு ஆண்டவர் கொடுக்கிறார், அவருடைய நாமம் மகிமைப்படும்படி. இந்த பல பாஷையை நான் 2 முறை பேசுறது உண்டு. எனக்கு அந்த வரத்தை கொடுத்தார், குணமாக்கும் வரத்தை ஆண்டவர் கொடுத்தார், பிசாசுகளை துரத்துகிற வரத்தை கொடுத்தார், அற்புதங்களை செய்கிற வரத்தை கொடுத்தார். இந்த வரங்கள் எல்லாமே என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் எத்தனையோ முறை கொடுத்திருக்கிறார். ஆனால் எங்கெங்கு தேவைப்படுகிறதோ அங்கெங்கு. ஒரு சமயத்தில் பிசாசு பிடித்தவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அப்போதான் நான் காலேஜிலேருந்து வந்திருக்கிறேன். பிசாசு விரட்டுவதை பற்றி நான் கேள்விப்படலை, அந்த விரட்டுவதை நான் பார்த்ததும் இல்லை. ஒரு பெரிய ஒரு வாலிபன், நீளமான ஒரு வாலிபன் தூக்கி கொண்டு வந்தாங்க. அந்த ஊரில் நான் போய் ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், சங்கரன் கோயில் என்ற இடம். அப்பொழுது அந்த வாலிபனை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னு பார்த்தேன், அப்படியே முறுக்குது, முகெல்லாம் மாறிட்டு, மூக்கு ஒரு பக்கம், வாய் ஒரு பக்கம், கை காலெல்லாம் அப்படியே முறுக்குது. அதை முறுக்கிட்டு அந்த தலையை போட்டு கீழே அடிக்குது, பட்டார் பட்டார் என்று மண்டை உடைந்து விடும் போல் இருக்குது. 10 பேர் 20 பேர் அந்த தலையை பிடித்து கொண்டார்கள், அதை அடிக்காதபடி. அந்த வாலிபன் அப்படியே ஒரு 20-30 பேர் பிடிச்சாதான் நிற்க முடியும். அந்த பெரியவர் சொன்னார், ஐயா இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இந்த சங்கரன் கோயிலில் அந்த அம்மா தான் பெரிய தேவதை. அந்த அம்மாகிட்ட போட்டு பார்த்தோம். அப்போ மற்ற திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேன், எங்கெங்கேயோ இந்த வாலிபனை தூக்கி கொண்டு போயிட்டோம், சுகமாகலை. நீர் இன்னொரு தெய்வத்தை பற்றி பேசுகிறீரே, அந்த இயேசு கிறிஸ்து இவரை குணமாக்க முடியுமா? அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் குணமாக்கினால் நாங்கள் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஊரெல்லாம் திரண்டு வந்தது. அது எனக்கு புதிய அனுபவம், பிசாசு விரட்டிய அனுபவமே இல்லை. அப்பொழுது இந்த வார்த்தைகளெல்லாம் என்னுடைய மனதில், ஆண்டவர் பிசாசுகளை விரட்டுகிற ஒரு வார்த்தை கொடுப்பாரே, முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, நீர் உண்மையான தெய்வம் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த பிசாசை நீர் விரட்ட வேண்டும் என்று ஜெபம் பண்ணி அந்த பையனுடைய கையை, அந்த வாலினுடைய கையை தூக்கி நீ எழுந்துரு என்று சொன்னேன். 20 பேர் 30 பேர் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். சட்டையர் என்று அவர்கள் எல்லாவற்றையும் விலக்கி விட்டு தூரத்தில் அப்படி குதித்தான். கீழே குதித்து விழுந்தான், செத்தவன் போல கிடந்தான். அவனுடைய வாயில நுரை ஏராளமாக வர ஆரம்பித்தது. தண்ணீரை கொண்டு போய் தெளித்தார்கள். அவன் சுகமானான். அவன் இப்பொழுது பாண்டி பஜார் என்ற இடத்துல மெட்ராஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். துரைராஜ் அவருடைய பெயர். எங்கு தேவைப்படுதோ, ஆண்டவருடைய வரம் எங்கே தேவைப்படுதோ அந்த வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் பிலிப்பீன்ஸ் என்ற ஐலண்டிலே போய் படித்துக் கொண்டிருந்த போது அங்கு நான் பிரசங்கம் செய்வதற்காக வேலை லீவு நாட்களிலே போய்விடுவேன். ஒரு மலைக்கு கொண்டு போனார்கள் என்னை.
அங்கே போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். மலை ஜாதி. அவர்கள் தகவலோ என்ற பாஷை பேசினார். தகாலோ என்ற பாஷை. எனக்கு அந்த பாஷை தெரியாது. அப்பொழுது ஒரு ஆசிரியர் என்னோடு வந்தார் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு. இங்கே போங்க, நான் அப்படி வரேன்னு சொன்னார். நான் போய் அந்த ஜனங்கள் மத்தியில் உட்கார்ந்தேன். 200-300 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க, நான் அவரை பார்க்குறேன். நான் சிரிக்கிறேன், அவங்க சிரிக்கிறாங்க. இருவர் பார்த்து கொண்டு எத்தனை நேரம் இருப்பது? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அந்த வாத்தியார் வரல. நான் முழங்கால பிடிக்கிட்டேன். நான் ஆண்டவரே, பல பாஷை வரத்தி தருவேன் என்று சொன்னீரே தகப்பனே, இப்பொழுது அந்த பழைய பாஷை வர தேவைப்படுகிறது, நீ தர வேண்டும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி விட்டு எழுந்து நான் பிரசங்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய அமைதி உண்டாயிற்று. இந்த வாத்தியார் பாதி பிரசங்கத்தில் வந்ததை அங்கேயே கீழே மேலே அங்கே பின்னாலே உட்கார்ந்து விட்டார். அந்த பிரசங்கம் முடித்தோடனே அவர் என்ன சொன்னார், தகால பாஷையை எவ்வளவு அழகாக சுத்தமாக பேசுகிறீர்கள். உங்களுக்கு தகால பாஷை எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியாது. எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வரங்களை ஆண்டவர் வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த வரங்களை கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே யார் யாருக்கு எந்தெந்த வரம் வேண்டும், எல்லாரும் பல பாஷை பேச வேண்டும் என்ற வரமே அப்படிப்பட்ட இதே இங்க வேதத்திலே நமக்கு கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் அங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா வாசித்து பாருங்க. அவர் அவயவத்தை பற்றி பேசுகிறார். அது சரீரம் ஒரு அவயவம். எல்லாரும் கண்களானால் காது எங்கே, எல்லாரும் மூக்கானால் செவி எங்கே? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே எல்லாரும் பல பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் அங்கே குணமாக்க வர முடியவர்களாக இருக்கிறார்களா? ஆண்டவர் இதை குறித்து வெகு விசேஷமாக நமக்கு திட்டவட்டமாக பேசுகிறார். ஆகவே பல பேசி பேசவில்லை என்றால் உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. இது வேதத்திற்கு முரண்பட்ட ஒரு காரியம். அப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:27, யாராவது அந்நிய பாஷையிலே பேசுவது உண்டானால் அது 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டும் அடங்கவும். உங்களுக்கு புரியுதுங்களா? 2 பேர் 3 பேர் பேசினா போதுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள். 29-30ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? எல்லாரும் குணமாக்க வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுகிறார்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவளை தெரியும் நினைக்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய வரங்களிலே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் வரங்களிலே ஒரு வரம் குணமாக்கும் வரம். அப்படியானால் இன்றைக்கு அந்த குணமாக்கும் வரத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், கைகளை வைத்து வியாதியஸ்தலை தொடும்போது அது கண்டிப்பாக நிச்சயமாக குணமாக்க வேண்டும், குணமாக வேண்டும். காரணம், அது தேவாவியானுடைய வரம். புரியுதுங்களா? அந்த தேவாவியானவருடைய வரத்தை பெற்றவர்கள் அந்த ஒரு வியாதியும் குணமாக்காமல் போக முடியாது. அவர்கள் கை வைக்கும் போது, உருமாலை படும்போது, அவர்கள் நிழல் படும்போது கூட அவர்கள் குணமாகிறார்கள் ஜனங்கள். இன்றைக்கு இது வேதத்தில் நீங்கள் என்ன வாசிக்கிறீர்கள்? உதாரணமாக நான் சில வசனங்களை சீக்கிரமாக வாசிக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலே வாசியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலே ஆண்டவர் இதை பற்றி பேசுகிறார். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த ஆவியை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எல்லாரையும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சரி, 9ஆவது அதிகாரம் 35ஆவது வசனம், 9:35ஆவது வசனத்தில், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யம் பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், நான் வாசிப்பதற்கு எனக்கு நேரமில்லை. 12ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம், 12:15, 19:2, லூக்கா 9:14, லூக்கா 9:14. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்குது. சில வசனங்களை மாத்திரம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவண்டை வந்தவர்கள், அப்போஸ்தலரிடத்தில் வந்தவர்கள் யாருமே குணமாகாமல் போனதில்லை. புரியுதுங்களா? எல்லாரும் குணமடைந்தார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவருடைய வரம் தேவ வல்லமையினாலே குணமாக்காத ஒரு வியாதி கிடையாது. இன்றைக்கு சுகமளிக்கும் ஆராதனை, தெய்வீக ஆராதனை, வரம் பெற்றுவோம் என்று வருகிற ஜனங்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லாரும் வாங்க வாங்க சுகமாக்குறோம், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் கொடுக்கிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வர்றாங்க, நாள் பூரா இருக்கிறாங்க, ராத்திரி பூரா உட்கார்ந்துருக்கிறாங்க. கடைசியில எத்தனை பேர் சுகமாகி போகிறார்கள்? 1000க்கு 10 பேரா, 1000க்கு 1 பேரா?
அப்போ இத்தனை பேர் சுகமாகாம போறாங்களே, அது தெய்வத்தினுடைய வல்லமை தானா, குணமாக்கு வரம் தானே? அது நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இது வேதத்திற்கு முழுவதுமான முரண்பாடான ஒரு காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொன்னேன், அநேக முறைகள் உண்டு குணமாக்குவதற்கு. அதுல ஒன்று தெய்வீக சுகம், தெய்வ ஆவியினுடைய வரத்தை பெற்று சுகம் அளிக்கிற ஒரு காரியம். அப்படி இப்பொழுது நான் அந்த வரத்தை பெற்றிருப்பேனால் என்னிடத்துல வந்த எல்லாரும் சுகமாகி தான் போகணுமே ஒழிய யாரும் சுகமாகாம போகக்கூடாது. சில இடங்களில் வேதத்துல போட்டிருக்குது, நீ விசுவாசித்தால் சுகம் கிடைக்கும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க விசுவாசிக்கல, அதனால சுகம் கிடைக்காது. ஆண்டவர் லாசருவை வா என்று அழைத்தார் வெளியில கல்லறையில் இருந்து. லாசரு விசுவாசித்தானா? குருடரும் செவிடருமான ஆவியை விரட்டினார். அந்த குருடனும் செவிடனுமான அந்த ஆவியுடையவன் விசுவாசிக்க முடியுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விசுவாசித்து நீங்க ஜெபம் பண்ணினா, விசுவாசித்து அந்த மூப்பர்கள் ஜெபம் பண்ணினா. ஆனா வரம் என்று வரும்போது அது அப்படி இல்லை. வரம் என்றால் நம்ம விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கலையே அதை பற்றி இல்லை, தெய்வத்தினுடைய வல்லமை உங்கள் மேல் வருகிறது, அப்பொழுது நீங்கள் குணமாகிறீர்கள். அதனால இன்றைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு எல்லாரும் சுகமடையாம போய் ஆண்டவருடைய நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வருகிறோம். புரியுதுங்களா? இன்னொரு காரியம் என்னன்னா, நான் சுகப்படுத்துகிற தாராள தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். கிரீன் என்று ஒரு பெரிய போதகர் பாளையங்குட்டிக்கு வந்திருந்தார். ஒரு மாசம் இந்த கேம்பெயின் நடத்தினார். சரி, சில சுகம் ஏற்பட்டது. என்ன சொல்றாங்க? கிரீன் ஐயா சுகமாக்கிட்டாரு, கிரீன் ஐயா சுகமாக்கிட்டார். ஆண்டவருக்கு கொடுக்கிற மகிமை எங்கே? இன்றைக்கு சுகப்படுத்தவில்லை, அவர் வருகிறார், இவர் வருகிறார். அவர் ஓரல் டிராப் அவுட் சுகப்படுத்தினார், இப்படித்தானே பேசுவாங்க. லாரி அவர்கள் சுகப்படுத்தினார் தானே பேசிக்கொள்கிறார்கள். சுகப்படுத்தும் ஆராதனையில மகிமையும் மாட்சிமையும் மனிதர்களுக்கு வருகிறதே ஒழிய இறைவனுக்காக போகிறது இல்லை. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருமறை சொல்லுகிற அந்த தெய்வீக சுகம் ஜனங்களை கூப்பிட்டு அங்கு சுகப்படுத்தாமல் போகிறது, அது ஆண்டவருக்கு விசேஷமாக, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது ஆண்டவருக்கு அவமானம் அல்லவா? ஆண்டவருக்கு அவபேர்த்தி கொண்டு வருகிறது அல்லவா? இன்னொரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, வாங்க வாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம். திருமறையில அப்போஸ்தலராவது பவுலாவது இயேசு கிறிஸ்துவாவது வாங்க வாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏராளமான அந்த அற்புதங்கள் அடையாளம் நடந்த போது அங்கே என்ன சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே மார்க் 1:43 வாசிக்கிறேன். மார்க் 1 இயேசு மனதுரையை 41 கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவருடைய நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வேதத்தில் அநேக இடங்களிலே இப்படி சுத்தமானவங்களை பார்த்து நீ யாருக்கும் சொல்லாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. there is no advertisement. உங்களுக்கு புரியுதுங்களா? வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதும் இல்லை, அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ரெண்டும் இல்லாம தான் இந்த சுகமளிக்கும் ஆராதனையை ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் அங்கே செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் சுகமளிக்க வேண்டும். அப்படியானால் இந்த கடைசி நாட்களிலே இந்த சுகமளிக்கிற அந்த காரியம் வேறு பக்கத்துல இருந்து வருகிறது. சுகத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா? அது எங்கிருந்து வருது பாருங்க. மத்தேயு 24 24 24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படியான அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டாகும். அப்போ அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக மனிதனுடைய நாமம் மகிமைப்படும், தெய்வத்தினுடைய நாமம் அல்ல. புரியுதுங்களா? இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் கடைசி நாட்களிலே பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது என்று ஆண்டவர் ரொம்ப வசனங்களில் நம்ம எச்சரித்திருக்கிறார். அதனால அற்புதங்களை கண்டு அடையாளங்களை கண்டு போகாதீங்க, அற்புதங்களை கண்டு அடையாளங்களை கண்டு நம்பாதீங்க. அற்புதம் செய்கிறவர்கள் அடையாளம் செய்கிறவர்கள் போதித்தால் அதை கேட்காதீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி வசனம், இவர் அற்புதம் செய்யறாரு அடையாளம் செய்யறாரு அதனால இவர் சொல்றது உண்மைன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை ஏராளமான இடத்துல இந்த விதமான ஆட்கள் இடத்திலிருந்து இந்த அற்புதங்கள் அடையாளம் வரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்க வெளியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறேன். வெளியாகமத்தின் புத்தகம் 16 அதிகாரத்திலே 13 வசனத்தை வாசிக்கிறேன். 13 அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கசின் வாயிலும் இருந்து தவளை கோப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ நாளில் தேவனுடைய மகா நாளில்
யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அற்புதங்களை செய்கிற பிசாசனுடைய ஆவிகள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே கள்ளத்திற்கு செல்லும் கள்ளப்போதர்கள் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அவருடைய நாமத்துக்கு மகிமை வரும்படி, ஆண்டவருடைய நாமத்துக்கு அல்ல. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, வான்னு கூப்பிடுவாங்க ஆண்டவருடைய நாமத்தினால. இது ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதில்லை. அப்படியானால் இன்றைக்கு யாராவது தேவனுடைய நாமத்தை வைத்துக் கொண்டு வந்து அற்புதம் செய்கிறேன் என்று சொன்னால் அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லோரும் குணமாக வேண்டும். அதுதான் வரோம், ஆண்டவருடைய வரோம். அதுதான் ஆண்டவரிடத்தில் வந்தது. இரண்டாவதாக நோ அட்வர்டைஸ்மெண்ட். மூன்றாவதாக கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஒரு பெரிய பிரசங்கியாரை பார்த்து அற்புதம் செய்கிற அடையாளங்களை கூட்டங்களை நடத்துகிறவர், ஐயா நான் கேட்டேன், இப்படி கூட்டங்கள் நடத்துகிறீர்கள், நீர் உலகத்தில் பெரிய பிரபலம் ஆகிவிட்டீர் தமிழ்நாட்டில். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்க பேரை தானே சொல்றாங்க, இவர் குணமாக்கி விட்டார், அவர் குணமாக்கி விட்டார் தானே சொல்றாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிழ்ப்படவில்லையே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாங்க ஏதாவது ஒரு ஜெபம்னா ஜெபத்துக்கு முன்னாலும் சொல்லுவோம், அம்மா ஐயா சுகம் அளிக்கிறது ஆண்டவர், உங்களுக்கு சுகம் கிடைத்து விட்டால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, எங்க பேரை சொல்லாதீங்க. அப்படி சொல்லித்தான் நாங்க ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த தெய்வீக சுகம் ஆண்டவர் செய்தார், சீஷர்கள் செய்தார்கள், இந்த கடைசி நாட்களும் தேவனுடைய பிள்ளைகள் செய்வார்கள். ஆனால் இது தெய்வீக சுகமா இல்லையா என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசினேன். இப்படி ஏராளமான இந்த காரியங்கள் நடக்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்போது எப்படி கடவுளுடைய பிள்ளைகளா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிப்பது? அதுக்கு ஆண்டவர் 2 அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தின்படி பிரசங்கம் பண்ணுகிறார்களா? வேத வசனத்துக்கு ஒத்ததாக பிரசங்கம் பண்ணுகிறார்களா? 10 கற்பனைக்கு ஒத்ததாக பிரசங்கம் பண்ணுகிறார்களா? அப்படி அவர்கள் பிரசங்கம் பண்ணாவிட்டால் அவர்கள் கடவுளத்திலிருந்து வரல, வெளிச்சம் இல்லைன்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 2ஆவதாக அடையாளத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி போனார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். 7:16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்துப்பழங்களையும் பறிக்கிறார்களா? ஆகவே அவருடைய கனிகள், ஆவிக்குரிய கனிகள் அவரிடத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கு ஏராளமான பேர் வந்து சுகமளிக்கும் ஆராதனை செய்யறாங்க. ஆனா அந்த சபையை நீங்க பாத்தீங்கன்னா 1200 பிரிஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குணப்படுத்தட்டும். ஆண்டவர் குணப்படுத்துகிற வல்லம் உள்ளவர், உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். நீங்கள் எல்லாரும் வியாதி இல்லாம இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சீக்கிரமாக கர்த்தருடைய வருகை இருக்க போகிறது. ஒருவேளை பாவத்தினாலே வியாதியும் துன்பமும் அனுபவிக்கிறதாக இருந்தாலும் ஆண்டவர் துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அந்த ராஜ்யத்திலே நாம் போய் சேரும் அளவும் தேவனுடைய வசனத்தை கவனிங்க, தேவனுடைய கற்பனைகளை கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருங்க. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நம்முடைய சத்தியத்தை எடுத்து சொன்ன தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நடக்கிற இந்த அற்புதங்கள், சுகமளிக்கும் ஆராதனைகள், இவைகளை பற்றி நீ திட்டமாக உடைய பிள்ளைகளுக்கு சொன்னதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எதை அறிந்து உணர்ந்து வரப்போகிற வஞ்சங்களுக்கு தப்பி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்தில் சேர எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே. பாவமே என்னை பாடாய் படுத்தியே பாவம் செய்ய வைக்கிறதே, பாவி நான் என்ன செய்வேன்? என் சுய வழி சென்ற போது எத்தனை தோல்வி நான் கண்டேனே, இறைவா நான் என்ன செய்வேன்? கண்ணீர் வடித்து கலங்குதே மனம், பாழாக்கும் பாவமே என்னை பாடாய் படுத்தியே பாவம் செய்ய வைக்கிறதே, பாவி நான் என்ன செய்வேன்?
என்னில் பெருக வேண்டுமே, நான் இன்னும் சிறுக வேண்டுமே. இறைவா நான் என்ன செய்வேன்? சுயநல பாதை தான் காரணமே. நீர் என்னில் பெருக வேண்டுமே, நான் இன்னும் சிறுக வேண்டுமே. இறைவா நான் என்ன செய்வேன்? சுயநல பாதை தான் காரணமே. பாழாக்கும் பாவமே என்னை பாடாய் படுத்தியே பாவம் செய்ய வைக்கிறதே. பாவி நான் என்ன செய்வேன்? வெளிச்சம் நீரென்றறிந்து அருகில் நான் வரும்போது, இறைவாவும் வெளிச்சத்தாலே பாவக்கரைகள் தெரியுதே. வெளிச்சம் நீரென்றறிந்து அருகில் நான் வரும்போது, இறைவாவும் வெளிச்சத்தாலே பாவக்கரைகள் தெரியுதே. பாழாக்கும் பாவமே என்னை பாடாய் படுத்தியே பாவம் செய்ய வைக்கிறதே. பாவி நான் என்ன செய்வேன்? உம்மை சார்ந்து கொண்டால் தானே உண்மை சாந்தம் பெற முடியுமே. உணர்ந்தே இத்தத்துவம் முடிவினில் அமர்ந்தேன் உம் பாதத்தடியினில். உம்மை சார்ந்து கொண்டால் தானே உண்மை சாந்தம் பெற முடியுமே. உணர்ந்தே இத்தத்துவம் முடிவினில் அமர்ந்தேன் உம் பாதத்தடியினில். பாழாக்கும் பாவமே என்னை பாடாய் படுத்தியே பாவம் செய்ய வைக்கிறதே. பாவி நான் என்ன செய்வேன்?